சார் விஜய் உங்களை கூட்டணி கலைச்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? யாரு? திரு விஜய். சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பேசலாம். அப்படி அதாவது இல்ல டிவிக்கே நீங்கள் வந்து பாருங்க, இது வந்து சொல்றாங்க. விஜய் அதாவது டிவிகேன்னு சொல்லக்கூடாது. வேல்முருகன் கோச்சுப்பார். அப்புறம் டிவிகே வேல்முருகன் முதல்ல ஓகே. டிவிகேன்னு நீங்கள் முதல்ல சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய நிலையில் அது இல்லை. புரியுதா? அது வந்து கூட்டணிக்கு கூப்பிடுவதற்கோ அல்லது மற்ற கட்சிகள் அவர்களோடு போய் சேர்வதற்கோ அதுக்கான வாய்ப்புகள் கள நிலவரம் அப்படி கிடையாது. ஒரு கட்சி வந்து கூட்டணி கட்சி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கணும். எவ்வளோ சர்வேக்கள் சொல்கிறாங்களே சார் 20% மேலே இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அது நிரூபிக்கணும். அது யாரும் நம்ப மாட்டாங்க. சர்வே அவங்களே பண்ணி இப்போ நான் கூட சொல்லிக்கலாம், எனக்கு 25% இருக்குன்னு நம்பிக்கிறீங்களா? நான் வேணால் ஒரு ஏஜென்சி விட்டு சர்வே பண்ணித்தரவா? இல்லை பெரிய நிறுவனமான சி ஓட்டர்ஸே லாஸ்ட் இதில் வந்து எந்த நிறுவனம் வேணாலும் பண்ணட்டும். முதல் இடத்துல நீங்களே வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஜயை வந்து ஈக்குவல் படுத்தி கூட்டணி கூப்பிட்டா போவீங்களான்னு கேட்குறீங்களானாவே இதுவே உங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே, இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு அனுப்புகிறாங்களோன்னு தோணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதிமுக பிஜேபி இல்லை அவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லணும்னால நான் கேட்குறேன் சார். ஒரு வேளை அவர் இப்போ நான் சொல்லலாம், என் தலைமையில் எல்லாம் வாங்க, எல்லாமே நீங்களே எடுத்துக்கங்க, முதலமைச்சரும் நீங்களே எடுத்துக்கங்க சொல்லலாமா? ஏன் சார் கட்டணம்? அதாவது அவர் வந்துங்க வந்து கூப்பிட்ற ஆட்கள் அதுக்கு தகுந்த அந்த கெப்பாசிட்டியோடு இருக்கும். புரியல? அப்படி இல்லாமல் சும்மா சொல்கிறவங்க எது வேணாலும் சொல்லலாம்.